ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வேலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிக் த்ரீ அப்படிங்கிற கான்செப்டில் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அடுத்த ஜென் பிக் த்ரீ, இந்த நியூ ஜென்னுடைய பிக் த்ரீ என்னது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிக் த்ரீ அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி நம்ம சேனலை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். சிம்பிளாக நான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒன் பீஸ், நருட்டோ, ப்ளீச் இந்த 3 அனிமே தான் வந்துட்டு பிக் த்ரீ அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லுவாங்க. ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த ஓல்டு ஜென் பிக் த்ரீ அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. நருட்டோ முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பொரோட்டோ போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம ப்ளீச் பார்த்தீங்கன்னா பாதியிலேயே வந்துட்டு நிறுத்தி விட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இதில் ஏர் ஆகிட்டு ஒரே ஒரு அனிமே அப்படின்னா நம்ம ஒன் பீஸ் மட்டும்தான். ஸோ ஒன் பீஸ் வச்சு மட்டுமே நம்ம வந்துட்டு அதை பிக் த்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒன் பீஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே ஒரு லெஜெண்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. லெஜெண்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் அனிமே ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இப்போ நியூ ஜென் பிக் த்ரீ நம்ம வந்துட்டு எதை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிக் த்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் பிக் த்ரீ அப்படின்னா, இந்த பிக் த்ரீ அப்படிங்கிறது தான் ஷோனன் அனிமையோடைய பேக் போன்னு சொல்லலாம். ஸோ அந்த அனிமே முடிஞ்சிச்சு. இப்போ நியூ ஜென்னோடைய பிக் த்ரீ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்துட்டு ஜுஜுட்சு கைசன், மை ஹீரோ அகாடமி, பிளாக் கிளவர். அப்போ இந்த 3 அனிமே வந்துட்டு மோஸ்ட் நிறைய பேர்கிட்ட போய் கேட்கும்போது இதை சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நம்ம வந்துட்டு ஜுஜுட்சு கைசன்லேருந்து வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜுஜுட்சு கைசன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் நீங்கள் டார்க் ஷோனன் அனிமே அப்படின்னு பேசிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜுஜுட்சு கைசனு, டீமன் ஸ்லேயர் இந்த மாதிரி அனிமேலாம் வந்துட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெறிக்க விட்டுச்சு. அதோட அனிமேஷனே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். ஸோ இந்த லெவலில் வந்துட்டு இருக்கும்போது ஜுஜுட்சு கைசன் அப்படிங்கிறத ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா, ப்ளீச்சோட ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம வந்துட்டு அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவில் வந்துட்டு அந்த ஏன் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கோஜோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலியமாக தான். ஸோ மெயின் கேரக்டர் என்னது யூஜியாக இருந்தாலும் இந்த கோஜோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சே பார்த்தீங்கன்னா அந்த மொத்த சீரிஸுமே ஓட்டி முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் கண்டிப்பாக அதோடைய கதைக்களமே வந்துட்டு இப்போ இருக்க ஷோன் அனிமேஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஜுஜுட்சு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஆரம்பித்து விட்டதே வந்துட்டு இந்த ஜுஜுட்சு கைசன் கூட சொல்லலாம். ஸோ இந்த அளவில் ரீச் ஆன ஒரு பெஸ்ட் அனிமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஜுஜுட்சு கைசன் இந்த பிக் த்ரீல இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம். பிகாஸ் இதை விடவே இப்போ பெஸ்ட்டான ஷோனன் பேக்டான அனிமேஸில் பார்த்தீங்கன்னா டார்க் அனிமேஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. லைக் டீமன் ஸ்லேயர் கூட நம்ம சொல்லலாம். ஜுஜுட்சு கைசன் கம்பேர் பண்ணும்போது டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா வே பெட்டராகவே இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஜுஜுட்சு கைசன் அப்படிங்க இந்த நியூ ஜென் பிக் த்ரீல இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியா. ஸோ இந்த மை ஹீரோ அகாடமியா என்னதான்ற இது கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இது ஒன் பஞ்ச் மேன் மாதிரியான ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த மை ஹீரோ அகாடமியா வந்துட்டு நான் பார்த்த இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்லேயுமே கூட இருக்குது. ஸோ இது வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம் தமிழ் கம்யூனிட்டிக்கு. தமிழ் டப்பில் கார்ட்டூன் டப்பில் வந்துட்டு போட்டிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நம்ம இப்போ அதை பற்றி பேசலாம். பிக் த்ரீல இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மை ஹீரோ அகாடமியோட பேசிக்கான கோர் கான்செப்ட் என்னன்னா, ஹீரோஸ் எல்லாமே வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு எதுக்காக கண்டிப்பாக வில்லன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன கான்செப்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த ஷோன் அனிமேஸ் அப்படின்னா இந்த ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். இதுக்கு கிடைச்ச வெற்றி தான். ஸோ இதுவும் டீமன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட அட் அ டைமில் தான் வந்துட்டு ஏர் ஆகப்பட்டுச்சு. பட் இது வந்துட்டு இந்த அளவில் ரீச் ஆனதுக்கான ஒரு மெயினான கான்செப்ட்னே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக இதுக்கு அதோடைய கோர் கான்செப்ட்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதோட அனிமேஷனுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்க ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிறதுனால பல பேர் வந்துட்டு அதை பார்த்து இம்ப்ரெசிவ் ஆகிட்டாங்க. ஸோ இதனால தான் இந்த நியூ ஜென் பிக் த்ரீல வந்துட்டு கண்டிப்பாக இந்த மை ஹீரோ அகாடமியாக இருந்தே ஆகணும். இதில் இருக்க ஒரு 4-5 சீசனுக்கு அது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த நியூ ஜென் பிக்கில் இருந்தே ஆகணும்னு இப்போ இருக்க ரீசெண்ட்லாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கிளவர். ஸோ இந்த பிளாக் கிளவர் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த நம்ம சொன்ன இந்த 3 அனிமையில் பெஸ்ட்டான அனிமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிளாக் கிளவர் தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். பிகாஸ் அதோடைய கான்செப்ட்மே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜுஜுட்சு கைசனில் ஒரு சில கான்செப்டில் ஒரு சில அனிமேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். மை ஹீரோ அகாடமியால் ஒரு சில கான்செப்டில் வந்துட்டு அதோட அனிமேஸ்லாம் வந்திருக்கும். பட் இந்த பிளாக் கிளவர் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிக் த்ரீல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கான்செப்டாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு லாங் ரன்னிங்கான சீரிஸ். பிக் த்ரீல மெயினான விஷயமே வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு லாங் ரன்னிங்காக இருக்கணும். நருட்டோ பார்த்தீங்கன்னா 700 எபிசோடு இருக்கும். இப்போ வரைக்குமே ஒன் பீஸ் வந்துட்டு ஒரு 1100 எபிசோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ப்ளீச்சில் ஒரு 350 எபிசோடு மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளாக் கலருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் ஏற்ற மாதிரி ஃபில்லர்ஸும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கேன் எபிசோட்ஸுமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி லாங் ரன்னிங்கான சீரிஸாகவுமே வந்துட்டு அதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டிங்க அப்படின்னா பிளாக் கலர் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிக் த்ரீல இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
அண்ட் மெயினாக இந்த 3 அனிமே தான் வந்துட்டு இப்போ இந்த நியூ ஜென் பிக் 3 நான் வந்துட்டு கன்சிடர் பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த பிக் 3 அப்படிங்கிற கான்செப்டே வந்துட்டு ஃபேன்ஸ் உருவாக்குன கான்செப்ட் தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அது மாறிட்டு இருக்கும். ஓல்டு ஜெனில் இது 3த்தையும் வந்துட்டு பிக் 3 சொன்னாங்கன்னா அந்த டைமில் இது வந்துட்டு லாங் ரன்னிங்காக இருந்துச்சு. ஒரே சமயத்தில் ஆட் ஆச்சு. அண்டு இது ரொம்ப நல்ல அனிமேஸாகவுமே வந்துட்டு இருந்துச்சு. அதை ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எந்த ஒரு அனிமையுமே வராது. அது கீடு கட்டுற மாதிரி கண்டிப்பாக எந்த ஒரு அனிமையுமே வரவே முடியாது. பட் இப்போ நியூ ஜென் பிக் 3 அப்படிங்கிற ஃபேன்ஸ் கன்சிடர் பண்ணுறது தான். இந்த பிக் 3 அப்படிங்கிற கான்செப்டை நம்ம தான் கண்டுபிடிச்சோம். நம்மளே வந்துட்டு அதை அடித்து புதைக்கிறனாலும் புதைச்சிக்கலாம். இல்லை நம்ம இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறதுனா கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அது ஃபேன்ஸோட கையில் தான் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஒப்படைக்கணும். என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த நியூ ஜென் பிக் 3 நான் இதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லுவேன்னா கண்டிப்பாக மை ஹீரோ அகாடமியாக இருக்கலாம். அது நல்ல அனிமே தான். அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு பிளாக் கிளவருமே வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக நான் வைப்பேன். அண்ட் ஜூஸ் கைஸருக்கு பதிலாக நான் வந்துட்டு டீமன்ஸ்லேயே வைப்பேன். அதோட அனிமேஷன்ஸும் இப்போ பக்காவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இப்போதைக்கு வந்துட்டு சீசன் 4 வரைக்குமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த 3 அனிமே நான் வந்துட்டு என்னோட பிக் 3 லிஸ்ட்டில் வைப்பேன். உங்களோட பிக் 3 லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த அனிமெல்லாம் வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பிக் 3 கான்செப்டில் இருக்கிற அனிமேஸை பற்றி நான் வந்துட்டு தனித்தனியாக வீடியோ பற்றி யோசிச்சு வச்சுருக்கேன். அது வந்துட்டு எந்த ஒரு ஆர்டர் வைஸ்லையுமே நான் வந்துட்டு இப்போ ஷெடியூல் பண்ணி வைக்கல. அடுத்து உங்களுக்கு எந்த ஒரு டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் தாண்டிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கொண்டு பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நாளைக்கு நான் உங்களை புது வீடியோ பார்க்க கிடைக்கும். டாடா பை. See you.